தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விக்கிற நகரம் எந்த நகரம்? திருவண்ணாமலை நகரம். அதிக போதைப் பொருட்கள் இருக்கின்ற நகரம் திருவண்ணாமலை நகரம். இதுக்கு ஒரு அமைச்சர், கலெக்டர், எஸ்பி, காவல்துறை எல்லாம் வெக்கக்கேடு. இதெல்லாம் வெக்கக்கேடு. எவ்வளவு பேர் வராங்க, அதுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து நான் 40 லட்சம் ரூபாய் இப்ப கழிப்பறை கொடுத்திருக்கிறேன். எங்க கழிப்பறை? இந்த கிரிவலம் பாதையில 40 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் நான். ஏன்னா இந்த பொதுமக்கள் எங்கெங்க இருந்து வராங்க, கழிப்பறை வசதிகள் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இப்ப கொடுத்திருக்கிறேன். அப்போ என்ன இந்த மாவட்டத்தில்? ஆனா இந்த மாவட்டத்தில் நீங்க ஒண்ணே தெரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள். இந்த 8 தொகுதிகள் தனிப்பெரும் சமுதாயம் எந்த சமுதாயம் தெரியல? சமுதாயம் வண்டியர்கள் தான். 8 தொகுதிகளையும் இது போன்ற எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது. தர்மபுரியில் கூட அப்படி கிடையாது. 8 தொகுதியிலும் திருவண்ணாமலை தொகுதி உட்பட, இந்த தொகுதி உட்பட தனிப்பெரும் சமுதாயம் மிக மிக பின்தங்கிய வன்னியர் சமுதாயம். ஆனா 8 தொகுதியில் எத்தனை இந்த சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? எவ்வளவு? ஒண்ணுதான். அப்போ என்ன அரசியல் நடக்குது இங்க? சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான். சூழ்ச்சியான ஒரு கட்சி, அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம். அது இந்த வன்னியர் சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக. சமுதாயத்தின் எதிரி திமுக. திமுக தொடங்கப்பட்டது 1949. இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தலில் திமுக போட்டியிடல. 57 இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது. அதில் 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அந்த 15 தொகுதியிலையும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான், குளித்தலை மட்டும்தான் தெற்கனா அது நடுவில் இருக்கு. 62 50 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதுல 45 தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னியர் தொகுதிகள். 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள் வெடுகிறார்கள். அதில் 92 95 தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள். இந்த சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல. அதன் பிறகு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுதான். அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க, கோவிந்தசாமி அவர்கள். இப்ப ஏஜி சம்பத்தோட அப்பா விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சட்டநாதன் கமிஷனை அமைத்து, நிர்பந்தம் இருந்து சட்டநாதன் கமிஷனை அமைத்து வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வளர்ந்தது, வலுப்பெற்றது. சட்டநாதன் கமிஷன் அமைச்சது திமுக தான். ஆனா சட்டநாதன் கமிஷன் அப்போ பரிந்துரை கொடுத்தது என்னன்னு, 1970 வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.